சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்தில் இருந்து உயிர் பிழைத்தவர் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். நிர்மல்குமார், இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? இந்த மொத்தம் எவ்வளவு படகுல எல்லாரும் பயணிச்சீங்க? இந்தியர்கள் எவ்வளவு? அதுல உங்க கூட நீங்க மட்டும்தான் உங்க குடும்பத்துல இருந்து போனீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போனீங்களா? மொத்தம் 105 பேர் வந்திருந்தோம். அதுல வந்து 39 பேர் ஒரு போட்ல போகும்போது அந்த போட் மட்டும் அங்க பயணிச்ச போட்டு கவுந்துருச்சு. என் ஃப்ரெண்டு முருகர் ஒருத்தர் இல்ல, அந்த படகுல வந்து எவ்வளவு பேர் அனுமதிக்கப்படணுமோ அந்த நம்பர்ஸ் தான் அந்த படகுல ஏத்துனாங்களா? இது முறைப்படி பிளான் பண்ணி ஒரு சுற்றுலா மாதிரி பிளான் பண்ணி போன ஒரு படகு பயணமா? இது என்னது இது சார்? ஆமா மேடம், பிளான் பண்ணி போன படகுதான். சரி, அது நாங்க ஒரு தீவுல இருந்து மறுபடியும் வேற இதுக்கு போகும்போது அந்த போட் அலையில அடிச்சு அப்படி கவுந்துருச்சு. இல்ல இப்ப வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ஆனங்காட்டிக்கு இப்ப 20 பேர் வெளியே வந்துட்டு அந்த போட்டுக்குள்ள மொத்தம் ஒரு 15 பேர் மாட்டிக்கிட்டாங்க. இப்ப நீங்க இந்த படகுல எவ்வளவு நேரம் சார் பயணிச்சிருப்பீங்க? எங்க போறதுக்காக இந்த படகு பயணத்துல நீங்க ஈடுபட்டீங்க? அது பூல இருந்து ஒரு தீவுல இருந்து இன்னொரு தீவுக்கு போறதுக்கு லஞ்சுக்கு போறதுக்காக பயணிச்சோம். ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 மினிட்ஸ்ல வந்து படகு வந்துருச்சு. அப்ப நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிருக்க மாட்டீங்க இல்லையா? நீங்க ஏறினதுல இருந்து ரொம்ப முறை தேவைப்படல. ஏன்னா 3 நிமிடங்கள் தான் சொல்லிருக்கீங்க. அப்ப இறங்கி உடனே வர முடியலையா? காப்பாற்ற முடியலையா? இல்ல, அதான் போர்டு வந்து க்ளோஸ்டு போட்டு. ஓகே. சோ ஜன்னல திறந்து வெளியே வரவங்க மட்டும் வெளியே வந்தோம். கொஞ்சம் உடம்பு அதிகமா இருக்கவங்க வெளியே வர முடியல. அதுக்கு போட்டு தலையில வந்துருச்சு. அந்த காட்சிகள் நாங்க பார்க்கும்போது அங்க ரொம்ப அந்த நீர் வந்து வாபிள் ஆறதெல்லாம் நிறைய பாக்குறோம். அங்க காத்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சா? என்ன காரணத்தினால படகு விபத்து நடந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அலை அதிகமா வந்தாங்க. இல்ல, பொதுவா இப்ப அங்க இதுக்கு பிளான் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த நேரத்துல இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், அலை எப்ப காற்று அதிகமா இருக்கும், இது எல்லாமே அங்க இருக்கிறவங்களுக்கு பிளான் பண்றவங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமா எந்த அறிவுறுத்தலும் கொடுக்கப்படலையா? இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிரைவர் வெளியே அளவு இருந்தவனா டிரைவர் போட் டிரைவ் பண்றவர் அவுட் வெளியே குதிச்சிட்டாரு. அவங்க போட் கவர்ந்துக்காக மிச்சம் எல்லாருமே தனியாக வெளியே குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். சில பேர் ஜன்னல் வெளியே வர முடியல. அதுக்குள்ள தண்ணி ஒரு செகண்ட்ல தண்ணி உள்ள வந்துருச்சு. போட் அப்ஸ் அண்ட் டவுன் ஆயிடுச்சு. நாங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணோம். அதுக்குள்ள அவங்களும் ரிஸ்க் வந்து பக்கத்துல இருந்த போட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ உங்க